ஹலோ, வெல்கம் டு திஸ் வீடியோ. நாங்கள் சடனாக திருப்பரப்பு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனோம். என்ன சொல்லுறது, சூப்பராக இருந்துச்சு வியூஸ் எல்லாமே. நாங்கள் கொஞ்ச நாள் ஆச்சு எல்லாருமே பிளான் பண்ணி இருப்போம், போகணும் ஆனால் நடக்கவே செய்யாது. இது பிளான் பண்ணவே இல்லை, சடனாக நாங்கள் டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணோம். டக்குன்னு சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். வியூஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டே நாங்கள் பேக்கில் தான் போனோம். மெயின் அருவிக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் போகலை, பின்னாடி போய் அங்கே இருந்த அந்த ஆற்றுல அந்த போட்டிங் இடம் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். முன்னாடி இந்த சம்மர் டைமெல்லாம் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சூப்பராக நிறைய தண்ணி எல்லாம் வருது. அதுக்கப்புறம் நாங்கள் வீக்கெண்ட் டைம் போகலை. இது இடம் நாள், அதனால் அதிகமாக க்ரௌடெல்லாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. வியூஸ் எல்லாமே என்ன சொல்லக்கு நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோலாம் எடுத்தால் அப்படியே அந்த இடமே வேறு மாதிரி இருந்துச்சு. அழகாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் வியூஸ் எல்லாம் பார்த்து பார்க்கெல்லாம் போய் அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மெயின் அருவிக்கு போனோம். அதுக்கப்புறம் இந்த போட்டிங் ஸ்பாட் என்ன பார்க்கோம்ல, இந்த இடம்லாம் இங்கோட தான் போட்டிங் எல்லாம் போவாங்க. போட்டிங் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் எப்போவுமே இங்கே. அதுக்கப்புறம் இங்கே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து நாங்கள் போயிட்டோம் மெயின் அருவிக்கு. மெயின் அருவி மேலே என்ட்ரன்ஸில் இருந்து பார்க்கும்போதே வாவ் சூப்பர், அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே டூரிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க. வியூஸ் எல்லாம் சொல்லவா வேணும், கன்னியாகுமரியோட அழகே நம்ம திருப்பரப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் திருப்பரப்பு ஃபால்ஸ் வேறு மாதிரி இருக்குங்கிறதுல டவுட்டே வேண்டாம். ஏன்னா பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஸ்பாட்டில் கன்னியாகுமரியில் திருப்பரப்பு சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.